தெய்வானை சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோயிலே ஓடிவா. நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. என்னம்மா போலாம் ஆஃப் பண்ணிட்டேன்? என்ன வேணும் இந்த பிள்ளைக்கு? நீங்க எல்லாம் அங்க போய் ஆமாம்மா செல்லக்குட்டியை மட்டும் இங்கே வர சொல்லு. இடையில பேசக்கூடாதுன்னு இருக்குங்களா? கண்ணாடி கழுத்தி அம்மாட்ட கூட என்ன படிக்கிறேன்? ஹோமியோபதி முடிச்சிட்டியா? கிரியாட்டினுக்கு என்ன மருந்து கொடுக்குறேன்? சரி 7 பாயிண்ட் இருந்தால் என்ன கொடுப்பேன்? சிம்டம்ஸ் வச்சு தான் கொடுப்பேன். சிம்டம்ஸ் 7 பாயிண்ட் இருந்தால் யூரின் விட்டு விட்டு வரும் இல்லையா? அதுக்கு என்ன கொடுப்பேன்? கொடுக்கலாம், சரியாகும். அவன் ஹார்ட் பேஷண்டாக இருந்தால் அந்த மருந்து செட் ஆகுமா? நான் உங்களை ஹோமியோபதி, சித்தா வைத்தியம், ஆயுர்வேதிக் எல்லாமே படிச்சிருக்கிறேன். நான் படிக்காதது ஒன்று தான். அது பிறகு சொல்லட்டுமா? கண்ணை முடிக்க கர்மதாமிக்கு அப்படியா? சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதை பற்றி பதில் சொல்லுவியா? ஸ்பிரிச்சுவல் லைனை பற்றி நீ எதுவும் யூடியூப்பில் பார்த்தியா? எப்படி பார்த்தேன்? ஆவி எப்படி வரும், எப்படி போகும், அது என்னமெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தல? பண்ணியிருக்கேன். காலில் வந்துட்டுவான். நீங்கள் போகணும் திருப்பிய என்ன பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதில் ரொம்ப இன்டர்னலாக போகலை, ரொம்ப உள்ளுக்கு போகலை. ஆனால் அதை நீ பார்த்ததுலேருந்து உன்னுடைய அடித்தள மனத்தில் அதை பற்றி ஒரு சின்ன ரெக்கார்ட்ஸ் பதிவாயிடும். மனோதத்துவம் படிச்சிருக்கியா? நீ சைக்காலஜி படிச்சிருக்கியா? எத்தனை பருவம் படிச்சிருக்க? எத்தனை சாப்டர்? ஜென்ரல் நாலேஜ், மருத்துவமும் உளவியலும், அதாவது அந்த வைத்தியத்துக்கு தகுந்த ஒரு தத்துவத்தை மட்டும் படிச்சிருக்கேன். அவ்வளோதான் தெரியும். வேற கண்ண முடிக்கா பார்க்கட்டுமா? சில சமயத்தில் சகசிராரமாகிய உச்சந்தல பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் பண்ணுறது மாதிரி ஒரு ஃபீலிங் தோணும். அப்படி உடம்பெல்லாம் வலிச்சு தூக்கம் வராததுக்கு இடைஞ்சலாக இருக்கா? அப்படி ஆனால் அதை உணர முடியலை. இந்த கழுத்து, இந்த புஜம் போன்ற உடல்நிலைகள் வலி வேதனை கொடுத்துச்சா, அப்போ உனக்கு சகசிராரத்தை பற்றி மட்டும் சிந்தனை பாருங்க. இது உண்மையிலேயே மனது சம்பந்தமானதா அல்லது வேற எதுவும் ஆத்மா சம்பந்தமான விஷயமா அல்லது நோய் சம்பந்தமானதா என்பதை பற்றி ஒரு ஆராய்ச்சி. உண்மைதானே? நோய் சம்பந்தமானதா நீ ஹோமியோபதி படிச்சிருக்கியே, அப்போ அதில் உனக்கு விளக்கம் தெரியணும் இல்லையா? அதில் உனக்கு எதுவும் தெரிஞ்சுதா? நடக்க முடியல. என்ன காரணம்? மனசு சம்பந்தமான ஒரு ஆத்மாவின் ஒரு ஈர்ப்பு. ஒரு ஆத்மாங்கிறது உன்னுடைய உடலை தொட்டு உன்னுடைய மனதை டச் பண்ணிடும். அதனால தான் இந்த பிரவாகம் நடக்கே தவிர இது வேற ஒன்று. இதை இந்த நொடிப்பொழுதே தீர்த்தரலாம். 3 முறை என்னைய பார்க்க வந்தனா நீ சரியாயிட்ட. கால் வந்துடுவா. இதனால் நீ எப்படி சாப்பிட்டாலும் உடம்பு குண்டுன்னு ஆகாது. அதான் அது தகுந்துவான். அந்த லைன் தான் நான் சொல்கிறேன். புரியுதா? நான் சொல்கிறது அந்த லைன் தான். ஆத்மா ஆவி அப்படின்னு வந்தாலே அது நிச்சயமாக மாந்திரிகம் இல்லாமல் என்ன செய்யாது? வராது. அந்த மந்திரம் வருவதாக இருந்தால் எதற்காக வரும்னா ஒவ்வொரு பருவத்தை பொறுத்தது. ஒரு அமைதி ஒரு மனிதனுக்கு வந்துச்சுன்னா தொழிலுக்கு போட்டி வச்சு செய்வான். ஒரு குடும்பத்தினுக்கு வந்தால் குடும்பத்துக்கான சண்டை வந்துச்சுன்னா செய்வான். ஒரு பருவம் உள்ள பொம்பளை பிள்ளைக்கு வந்தால் அந்த பொம்பளை பிள்ளை மேலே ஆசைப்பட்டு செய்வான். புரியுதா? இப்படி எத்தனையோ விதவிதமான ஸ்பிரிச்சுவல் லைன்லாம் இருக்கு. அதில் ஒரு வகையான மாந்திரிக சூனிய சக்தி உன்னுடைய உடலை விட்டு அதை நீக்கி உன்னை தெளிவு பண்ணி தந்தா போதும்னா இது பயப்படக்கூடிய விஷயமே அல்ல, சாதாரண விஷயம். கால் நோக்கு
நான் சொன்னதே நீங்களும் சொன்னா என்ன அர்த்தம்? என்னக்கா சோமா இருக்கக்கா, ஏன்க்கா கவலைப்படுறீங்க? இந்த கனியை கொஞ்ச நேரம் வச்சிருப்பாப்ப கண்ண முடிக்கா. கும்பிடல குடிக்கலாம். நல்ல கட்டி இருக்கு, கட்டி ஆக்கி தரேன், வரக்கூடாது. நிப்பாட்டு. இந்த கனியை வச்சு சாமி கும்பிட்டா காலையில் என்னை பார்த்துக்கோ. பக்கத்தில் வரணும், என்னால் எட்டி இருக்க முடியாது. என்னங்க வச்சுக்கோங்க அண்ணா. முருகா சரி, வேற என்னப்பா வேணும்? காலில் எல்லாம் பேசிக்கலாம். வாங்க. கரூர் யாரெல்லாம் நீங்க? கணவன் மனைவியா? வாங்க 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 வாங்க, நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? ஓ சுட்டு அங்க காலில் விடலையே. மாகாளியம்மா தாயே மாகாளியம்மா தீர்த்தகரை மாரியம்மா. மாகாளியம்மன் எங்க இருக்கிற? நாங்க சொன்னது காங்கிரஸ் மாரியம்மன் மாகாளியம்மன் உங்க ஊர் எல்லையை தாண்டி இருக்கா? இருக்கா? மாரியம்மன் ஊர் முழுக்க கும்பிடுற கோயில் இருக்காங்களா? காலில் நிறுத்துவாங்க. என்னப்பா சோபா இருக்கீங்களா? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பிள்ளையார உன்னுடைய உள்ளம் வேதனைப்பட்டிருக்கும். அதுவும் வாழ்க்கை கல்யாண சம்பந்தமான விஷயத்தை நினைத்து மிகவும் போராடக்கூடிய மனக்குழப்பம் நடக்கும். புரியுதா? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். சனி பகவானுடைய ஆட்சி தான் அதற்கு காரணம். அவைகளை சீர் செய்து சாமிட்ட வரம் கேட்டு உன் பிள்ளைகளை நல்லாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இப்போதைக்கு 3 ஆண்டு காலமாக கடன்பட்டு தொழிலில் மிகவும் பின்தங்கி இருப்பேன். வச்சிருக்கிற வாகனங்கள் பழுதடைந்து வேதனையாக இருக்கும். இந்த நிலைகளிலிருந்து மாற்றி ஏற்றித்தாரேன். இந்த அப்படி அது என்னப்பா கமிஷன்? கண்ணை மூடு பார்க்கிறேன். வார நீ கண்ணை மூடு, நான் பார்க்கிறேன். ஸ்கிராப்லாம் எடுத்து நீதிமன்றத்துக்கெல்லாம் போகிறது மாதிரிலாம் இருக்க. ஆமாப்பா, ஏழை எடுத்து சக்தியான மில்கள்லாம் ஸ்கிராப்பிங்கில் கிடக்கு. அதெல்லாம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வாங்கி தரேன்டா, சில கோடி கிடைக்கும். ஆட்டி ஜாமுன்னு ஜெயிச்சுக்கா போ. இந்தா வெற்றியாகி வருவாய், ஆனந்தமும் அடைவாய். பொய் சொல்லி உட்கார்ந்துருக்கு கரூர் அவனுக்கு கடலூர். அப்போ நீ காது கேட்க, நான் கரூர்னு நீ கடலூர்னு செய்ய முடியும். கர்மசாமிக்கு
திருவாரூர். உடனே திருநெல்வேலியா இருந்துரும் திருன்னு முடிக்கிறியம்மா. திருவாரூர். திருவாரூர் வந்தால் திருவாரூர் பக்கத்துல எந்த இடம் உனக்கு? புறவாசலம். குடவாசல் அது திருவாரூர் தானே? அது மாவட்டம். வா காலைல வா. ரெண்டோரும் யாரு? தம்பி அண்ணனுமா? அண்ணனும் தம்பியுமா? நான் பட்டகடன் எத்தனையோ பாரினில் உண்டு. ஓமன நீங்க இருக்கா? முன்னாடி உன் கூட இருக்காளா? ஓமன நீங்க இருக்கா? வீரனார்னு ஒரு சாமி வராது, அது யாரியா? 3 பேர் உங்களுக்கு குலதெய்வம். அதில் நொண்டி வீரனாரும் ஒருத்தர் இல்லையா? இப்போ உனக்கு 3 வருடமா தொழில் சொந்தமாக மன வருத்தமும் குழப்பமும் இருக்கும். ஒரு அடி இடத்தால கொஞ்சம் மன பிரச்சனை வரும் இருக்கா? ஒரு அடி 3 அடி நிலம் கேட்டான் பாமனன் அவதார். வச்சிருக்க சொத்துல ஒரு அடி இடத்தால பிரச்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போகும். இல்லைனா நீயா நான் பார்ப்போம். இதெல்லாம் நடந்துச்சே கால் நுட்பம். வேற என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ இந்த தள்ளிடு இந்தா இருடா, இந்த விரலை மட்டும் சிக்குன்னு விடுறா, கண்ணை மூடிக்காடா. ஐயா என்ன விஷயம் கொஞ்சம் காட்டு. உண்மைதானா? சரியா? கால் நோக்குவா, நீ அங்கேயே உட்கார். நீ கால் நோக்கு. சில சமயத்தில் ஹார்ட் பீட் கூடுதலாகி பச்சக் பச்சக் பச்சக்குன்னு அழுத்தமாக வலிக்கும். சில சமயத்தில் உள்ளுக்கு அக்னியா எரியுறது மாதிரி காந்துது. உண்மையா? இதெல்லாம் இருக்கா? ஆனா டாக்டர்கிட்ட போய் பார்த்தியா? நீ பார்த்துட்டீங்க. இந்த நிலைகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்து தெளிவுபடுத்திருந்தா போதுமா? தொழிலை பற்றி நான் முதலே சொல்லிட்டேன். இப்போ இந்த விஷயத்தை உங்களுக்கு பண்ணி தந்துருந்தேன். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தாயத்து போட்டிருக்கியா? என்ன தாயத்து? சிறுகால ஒரு மாற்றம், அதாவது திரும்பி சொல்றேன், மாவட்டத்துக்கு மாவட்டம் வார்த்தை மாற்றம். செய்வனைகள் நடந்தது உண்மை. அதுல இருந்து இந்த நிலைகளை மாற்றி தரேன், தொழிலை உருவாக்கி தரேன், கடன் படாம காப்பாற்றி தரேன். என்ன இந்தாங்க வெற்றி உண்டு. 5ஆம் தேதி காலையில் என்ன வந்து பாருங்க. பக்கத்தில் வாடா, நல்லா இருப்பா. திருவாரூர் பெண்ணடியாள் நோய் இல்லை, ஓடு. அறிவை கொடுத்ததோ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு வியாபாரத்தை பற்றிய மன வருத்தம் கொஞ்சம் இருக்கு இல்லையா? அந்த வருத்தங்களை தீர்த்து உங்களுக்கு சர்வ ஆரோக்கியத்தை கொடுத்து உங்க பிசினஸை நல்லா நடத்திருந்தா போதுமா? ஒண்ணு. ஒரு இடத்தை விற்கணும், அதுக்கு ஒரு நபரை கூப்பிட்டு வந்து நல்ல அமௌண்டா தந்தா சேரேன்னு பேங்கில் போட்டுட்டு கூட உட்கார்ந்துக்கலாம்னு ஒரு கற்பனை ஓடுது. உண்மையா? கால் ஒழுக்குவா நல்ல இடம் தானே. மண்ணை அள்ளி சுமக்கிறதோட பொண்ணை அள்ளி சுமத்துக்கிடுவோம். இன்னொன்று சொல்ல மாட்டேங்கிறேன். நல்லா இருக்கானே வாங்க. உன் பையன் ஒருத்தன் ஓயாம மனம் குழம்பிக்கிட்டே இருக்கானே,
கெட்டிக்கார பையன் தானே, அம்பாட்ட வச்சுட்டு போறப்ப உனக்கு என்னம்மா? அவன் நல்ல ஒரு குழந்தையை பற்றி நமக்கு வந்து சேரட்டும். சரிதானா? அப்பா வேண்டாம் பாரு, பேரன் தாத்தா அங்க வந்து தானா வாயை பிளந்துக்கிட்டு வருவார். நடக்கும், பார்த்துக்கிட்டே இருந்தா பேர வருவான், கருப்பசாமி பேரு வைப்பான். இந்த கனி அறுத்து உன் காலையினத்தை வலி நீங்கி விடுவாய், வேதனை இல்லாமல் வாழ கட்டி விட்டு மகனே சென்றுவான். காது கேட்கிறது, காது கேட்க. அண்ணா உங்களுக்கு திருவாரூரா? திருவாரூரை தாண்டி குவளையூருக்கு போய் ரைட் சைடில் போனா நீடாமங்கலம் ஒரு குளத்துக்கரையில போனோம். வருஷக்க ரைட் சைடில் கடையா இருக்கும். அதையெல்லாம் தாண்டி போனா ஒரு சின்ன அம்மன் கோயில் வரும். அதான உங்க ஊர். வாங்க, நல்ல ஊர். உங்க ஊர்ல 2-3 ஆன்மீகவாதிகள் உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகிஷாசுர மர்த்தினி அம்மானு ஒரு கோயில் உண்டு. மகிஷாசூர மர்த்தினி சண்டியாகலாம் நடத்தக்கூடிய கோயில். 27 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள சம்பவங்கள் நான் சொல்றது. அங்க ஒருத்தர் ஐயா பிள்ளைன்னு சொல்லி ஒருத்தர் சாமி அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருந்தார். நேர்மஸ்தன், நல்ல மனிதன். புரியுதா? அதான் கால் வந்துட்டு என்ன வேணும்? அந்த பணத்தை நான் வாங்கி தரேன் அப்படின்னா அடுத்த ஆள்கிட்ட அதை விற்பேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கதை ஓடும். அவனுடைய மனத்தை இன்னொருத்தன் குழப்பம் பண்ணி உன் பணத்தை குறைக்கிறதுக்காக அந்த பாயிண்டை கொடுக்குறான். அது தப்புலாம். கண்ண மூடு, அவனை ஒரு நிலைக்கு கொண்டு வரேன். கருப்பசாமி இந்த அப்பா 79% பணம் நான் வாங்கி தந்துட்டேன். ஜெயிச்சுக்கோ. கருப்பசாமிக்கு எப்பா நீர் சொல்ல மாட்டவானா? கால் விட்டுவாங்க. மல்லர்களை போர் தங்கை அண்ணன் திருவள்ளியா? எந்த இடம்? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். குறிப்பிட்ட காலத்தில் உடல்நிலை சரியில்லாமல் வேதனை ஆகிவிட்டீர்கள். அந்த நிலையிலிருந்து மாற்றி இப்ப தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் கடனும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. தொழிலுக்கு கொஞ்சம் ஜனவசியங்கள் குறைவு. அதனால இந்த தொழிலை ஓட்டுறதுல கருப்பசாமி தடையில்லாம நடத்தி தரணும்னு ஒரு எண்ணம். வேற என்ன வேணும்? இடம் எங்க கிடக்கு? எத்தனை கிரவுண்ட்? 3 மாதத்துல அந்த இடத்தை வித்துட்டார. பணத்தை வீட்டில் ஒன்று சேமித்து வச்சு பெரிய தொழிலை விடுவாங்க. அருமையா நடக்கும். வைகாசிக்குள்ள வெற்றியாகும். இப்போதைக்கு பேச வேண்டாம். அடுத்த வாரம் பௌர்ணமிக்கு வந்து சரக்கோட வந்து என்கிட்ட பேச. எப்படி வரணும்? சரக்கோடு. பொறுமையா இருப்பாங்க. ஏன் கணக்குகிறாய்? நான் பார்க்கிறேன். கருப்பசாமிக்கு அதே திருநெல்வேலி எல்லை. ஆமா ஆமா. கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க. திருநெல்வேலி எல்லை திருமணம் சம்பந்தமாக கேட்ட. நீங்க இல்ல சார், நீங்க இல்ல. திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் யாருப்பா? உடல்நிலை சரியில்லாமல் வந்தது. திருமணம் யாருக்குமா? வாங்க. எங்க உங்களுக்கு திருநெல்வேலியில? நீங்க அது திருநெல்வேலியில் சேராது. போங்க, அது திருநெல்வேலியில் சேராது. கிருஷ்ணாபுரம், திருநெல்வேலி கிருஷ்ணாபுரம் வரலாம். கால் வந்துட்டு வரலாம்.
வரலாம், உட்காரலாம். என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? எப்பா உன் பேரை வீட்டுக்கு வந்து போய் இருப்பான், உன் மருமகா வீட்டுக்கு வரமாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவளுடைய ஆழ்மன நிலைகள் இந்த பக்கத்தில் இல்லை. அவளால் அந்த வேதனையை தாங்கி இருக்க முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சம் உங்களை தேற்றி உறவுகளை உருவாக்கித்தாரேன், வெற்றியாக்கித்தாரேன். வேற என்ன வேணும்? அந்த இடம் விற்கிறதுக்கு 60 நாள் கால அவகாசம் இருக்கு, விற்றுத்தாரேன். இந்த எல்லா எண்ணமும் நிறைவேறும். மன அமைதியோடு இருங்கள். ஜாத்தியத்தை விவகாரத்துக்கு போகக்கூடாது. கிடைக்கும், சந்தேகமே கிடையாது. கர்மசாமிக்கு வள்ளியூர் கால் வரலாம். மெல்லந்திக்கா ஏக்கா, மெல்லந்திக்கா வள்ளியூர் இன்னும் 2 தரம் கால் வரலாம். தீனோரே நாயகமே மாறலாமா, தூதர் நபி போதனையை மீறலாமா, மனம் தூரலாமா, தீனோரே நாயகா. இந்த பாட்டு நல்லா இருக்கா? யார் பாடின பாட்டு? உங்களுக்கு உரிமையான பாட்டா? காணல் நீராகும் புவி வாழ்வு அங்கே, கடை தேரும் ஒரு நாடில் இங்கே. அதான பாட்டு. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பூ 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 பூ. உன் பிள்ளைய கெட்டினவன் குடும்பத்துல அப்படி பூ பூன்னு துப்பி போட்ட மாதிரி துறப்பட்டாங்க. புரியுதா? அது ஏன்னு பார்த்தேன். அதுல மந்திரம் கலந்துருக்கு. அதுதான் காரணம். அதனால அதெல்லாம் நீக்கி உன் பிள்ளைய சேர்த்து வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா வந்து பேச்சுவார்த்தையை நடத்தி செம்மையா கூட்டி போக வைக்க. என்னை இன்னும் தொடர்ந்து பார்க்கும்போது தொழில் நல்லா இருக்கும். சரியா? ஆனந்தமா இருக்கும். கர்மசாமிக்கு வெளிநாட்டில் என் பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்கு வழிவகுத்து தர்றப்ப கேட்டு வந்து வைக்க. கால் நிறுத்துவாங்க. வணக்கண்ணே. என்னென்ன கையை காட்டுறீங்க? என்னென்ன சும்மா இருக்கீங்களே? வார ரொம்ப தூரம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ பெத்த பிள்ளைகளோட உன் தம்பி பெத்த பிள்ளைகளுக்காக நீ வரம் கேட்க வந்த. அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை நல்லா அமைச்சு வெற்றியாகி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அது கிடைக்கும். கல்வி வெற்றியாகும். இந்த ஜெயிச்சு தரேன். கர்மசாமிக்கு வன்னிக்கோனந்தல் தேவர்குளம். வன்னிக்கோனேந்தல் தேவர்குளம். வன்னிக்கோனேந்தலா தேவர்குளமா? வாங்க. வன்னிக்கோனந்தல் லைன் தானே? கால் வந்துட்டு வரலாம். கேரளாவில் யார் இருக்கா? யார் அந்த பச்ச? வாங்க வச்சா வாங்க. நல்ல வழியை பார்த்துட்டு உட்காரு. என்ன வேணும் உங்க பிள்ளைகளுக்கு? வெளியப்ப சாஸ்தா எங்க இருக்காரு? அப்படியா? சரி, ஓகே. கல்யாண விஷயத்தை மட்டும் நான் பேசுறேன், நீங்க வருத்தப்படுவீங்களா? எதுவும் உன் பிள்ளைக்கு இருதார யோகம் இருக்கு பையனுக்கு. அதனால அந்த ஒரு கல்யாணம் முடிச்சாலும் ஒரு பகலம் பங்கம் வந்துடும். அப்படி ஒரு நிலைமை இருக்கிறதுனால கல்யாணம் கூடவே மாட்டுக்கான். இதை மாற்றி உங்களுக்கு வெற்றியாக்கி தந்தா போதுமா? ஆமா. 1 2 3 4 5 6 ஊருக்கு தெக்க பார்த்தா ஒரு கிணறு கிடக்க. என்ன கிணறு அது? வயலும் கிணறுமா இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. என்னப்பா சும்மா இருக்கியா? இந்தா
கல்யாண தடையை நீக்கி தரேன். 5ஆம் தேதி அன்னைக்கு காலையில் வந்துட்டேன். அடுத்து பேசும்போது அந்த உத்தரவை வெற்றியாக்கிட்டாருப்பா. 5ஆம் தேதி வாமா, காலையிலே வந்துருமா. கர்மசாமிக்கு 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 பாளையங்கோட்டை இலையார் இருக்கீங்களா? பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை எந்த இடையா? கரெக்டு. கால் வந்துட்டோம். உனக்கு எந்த ஊர்டா? அதெல்லாம் திருவள்ளுவரில் சேராது. திருவள்ளுவரில் சேராது. கருணை வடிவானவனே கை கொடுப்பாய் அம்மா. உட்கார் மகளே, வா. என்ன வேணும்? கேட்கிற வரத்தை கொடுக்க. என்ன வேணும்னு கேடு. ஒன்றும் கவலைப்படாத. இப்போ இருக்கக்கூடிய எக்ஸாமில் அவனை பாஸ் ஆக்கி வெற்றியாக்கி தரேன். உன்னுடைய வீட்டுக்குள்ள ஆஞ்சநேயருடைய சக்தி வருது. அது உன்னுடைய குடும்பத்தை வாழ வைக்கின்ற ஒரு சக்தி. அது மட்டும் இல்லை, உங்கள் எல்லைக்குள்ள சுலபான சாமி வராரு. புரியுதா? அவருக்கு எதுவும் வேண்டுதல் போட்டிருக்கீங்களா? யாவும் இல்லை. புரி இந்தாவா, உன் பையனை சுபிட்சமா வாழ வச்சார, உயர்ந்த உத்தியோகத்தை கொடுத்தாரு. கருப்புசாமி தான் உனக்கு குலதெய்வம். இப்படி கட்டி உண்டு. இந்தா நல்லா கேட்டான். பௌர்ணமிக்கு வாங்க. கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு பால்வண்ணநாத சுவாமி ஒப்பனை அம்மாள் எங்க இருக்காங்க? உனக்கு பனைமரம் இருக்கும் உன் வீட்டு பக்கத்துல. உன் வீட்டுக்கு பின்னால பனைமரம் இருக்கும். ஒரு 4 பனையோ 5 பனையோ நிற்கி இல்லையா? ஒத்த பனை. அப்படியா? கால் நிற்கும். கண்ணுகளா நிற்காப்போ கால் கால். மூக்குத்தி போட்ட புள்ள முக்கா தொட்டு போட்டுக்காரி நான் வருவேன். நானா பாட்டு பாடுறேன். அப்படி உன் உள்ள பாடுது. கால் ஒன்றுவா. என்னப்பா வேணும் தம்பி? உட்காருடா. என்ன வேணும்? சரி, கல்யாணம் முடிச்சிட்டியாடா நீ? உங்க அப்பா கூட பிறந்த பொம்பளைங்க எத்தனை பேர்டா? அந்த ஒரு ஆள் இருக்கிறவங்க வம்சம்லாம் எங்கடா இருக்கு? விருப்பப்பட்டு கிராமிச்சுக்கிட்டியா? கால் ஒழுப்பா. வருவானா? உங்க அப்பா வர வச்சா போதுமா? உன உயிரோடு இருக்கிறா இல்லையாங்கிறது உனக்கு தெரியாத. அதெல்லாம் வர வச்சோம்னா ஆவியவா வர வைக்க முடியும்? கால் வந்துட்டு வா. கருப்பசாமி இந்தா வந்து சேருவான். 28 நாள் கழிச்சு என்னை வைப்பார். கருப்பசாமிக்கு சரி, கருப்பசாமிக்கு கோவில்பட்டி. நீந்தானா அது? எந்த இடமா பாப்பி? பாப்பா பாப்பா இந்த இடம் ஏன் கூப்பிடுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? திருநெல்வேலியை கூப்பிடு, சுரண்டையில் வந்துட்டா எப்படி கூப்பிடும்? கருப்பசாமி விவரம் உள்ளவன் தெரியுமில்ல. உட்கார வரேன். இன்னொரு தடவை கால் விட்டுவா. கோயில்பட்டி சாத்தூர். சாத்தூர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. உன் மனைவிக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுக்கணும், உனக்கு ஒரு தொழிலையும் அமைச்சு தரணும். வேற என்ன வேணும் தம்பி? உயர்ந்த மார்க் 480 மார்க் வரை எடுப்பான். அது யாரு? அது பிறகு பேசுவாங்க பத்தி. பாப்பாவை வெற்றியாக்கி தரேன், உனக்கு தொழிலை உருவாக்கி தரேன். நல்லா கிடைச்சாச்சு, சந்தோஷமா. சாத்தூர்
என்னம்மா அவன் வீட்டு பக்கத்தில் கோயில ஒரு சின்ன கடை இருக்க, என்ன கடை மாதிரி பழுதுற கடையா? காலில் வந்துட்டு வா. ஜபாவுக்கு கூட 2 வடை வாங்கி